இப்போ நம்ம இங்கே ஒரு டோர் வேர்ல்டுக்காக வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்டான டோர்ஸ் நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ளஷ் டோர் தான். இதுலேயே வந்து இந்த எம்போஸ்டு டிசைன் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இருக்க டோர்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் நமக்கு. இது வந்து மிரர் ஃபினிஷ் டோர்ஸ். இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் டோர்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இன்டீரியரில் வருது, பால்கனிக்குள்ளே தான் என்ட்ரன்ஸ் வருது அப்படின்னா இதை கூட நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இந்த கிராஸ் கண்டென்ட் மாதிரி பார்த்தா தெரியும். பட் இது கிராஸ் கிடையாது. 6200 தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நார்மல் டோர்ஸ் தான். இதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சைடில் வந்து இந்த சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடிங் ஒட்டியிருப்பாங்க. இதில் வந்து உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அது வந்து WPC டோர்ஸ். இது வந்து நம்ம எல்லா பாத்ரூமுக்கும் நம்ம இந்த மாதிரி டோர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ரெனோவேஷன் ஒர்க்கே பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி பாத்ரூம் டோர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் பேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தண்ணி ஊற்றினா கூட ஒன்றுமே ஆகாது இந்த இடத்துல. அதனால தான் இதை வெறுமனே பாத்ரூம் டோர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். காஸ்ட்லியாக வரும். இதில் வந்து இந்த டோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீமியமாக பட்ஜெட்டில் இருக்கிறவங்களுக்கு இது நம்ம பண்ணுறோம். இது லோ காஸ்ட்டில் நம்ம ரெனோவேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் WPC நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லா பாத்ரூம் டோர்ஸ்க்கும் சரி. வாட்டர் நமக்கு கொஞ்சம் ஃப்ளஷ் ஆகிருக்கு பண்ணுவோம். இது வந்து வெயில் வந்து நம்ம பட்டால் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுது. இந்த மாதிரி இருக்க டோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு லாங் ரன் வரும். ஏன்னா வந்து இதில் நமக்கு ப்ரெஸ் வந்து டபுள் ப்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உட் டோர். இது வந்து வார்னிஷ் டோர்ஸ். நம்ம வந்து இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். டிசைனும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மிஷின் கட் மாதிரி இருக்கும். இது வந்து நம்மள இதெல்லாம் வந்து PVC ஃப்ளூட்டட் பேனல்ஸ்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து எல்லா சைட்லேயும் நிறைய சைட்டில் இதை யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா மெயினாக வந்து எலிவேஷன் பர்பஸு இல்லை வந்துட்டு சீலிங்கில் ஃபால் சீலிங் பண்ணணும் அப்படின்னா அது வந்து லோ பட்ஜெட்டில் நம்ம பண்ணணும் அப்படின்னா PVC ஃப்ளூட்டட் பேனல் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பேனல் உள்ளே பாருங்கள். இந்த சைடில் இது இந்த மாதிரி தான் செக்கர் சைடு இதுதான் வந்து PVC அப்படின்றது காமிக்கும். இது வந்து ஒரு பேனலும் இன்னொரு பேனலையும் மெர்ஜ் பண்ணுற பிளேஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம மெர்ஜ் பண்ணி இன்னொரு பேனலை இதோட நம்ம மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு கண்டினியூஸாக வரும். இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நம்ம போட்டு